வணக்கம்ங்க. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவர்களோட அருளாசியோடும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மற்றும் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய எஸ்பி வேலுமணி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே 2026ஆம் ஆண்டினுடைய தேர்தல் பணிகளெல்லாம் மிகவும் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பணிகளை எல்லாம் இந்த கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலே ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் கழகத்தினுடைய நிர்வாகிகள், மகளிர் அணியைச் சேர்ந்த சகோதரிகள் மற்றும் ஐடி விங் பாசறையைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் மிகவும் தங்களுடைய பணிகளை வேகமாக செய்து கொண்டும் நம்முடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை அணுகியும் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மிகவும் உறுதுணையாக இருக்கின்றார். கடந்த 5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே மிகவும் மோசமான சூழ்நிலையில் இந்த தமிழகம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது நம்ம தமிழகத்தை காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா என்ற சூழ்நிலையில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம். தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய தேர்தலிலே நம்முடைய புரட்சி தலைவர் கண்ட சின்னம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்த சின்னம் இரட்டை இலை சின்னம் மற்றும் நம்முடைய தோழமை கட்சிகள் அவர்கள் குறித்தான சின்னத்திலே வாக்களித்து நாம் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும் என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே 10 ஆண்டு காலம் அம்மா அவர்களும் நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்களும் ஆட்சியில் இருக்கும்போது மத்திய அரசாங்கத்தோடு எவ்வளவு இணக்கமாக இருந்து இந்த தமிழகத்திற்கு தேவையான நிதிகளை எல்லாம் பெற்றுக் கொடுத்து, அதே போக தமிழகத்தில் வரக்கூடிய நிதிகளை எல்லாம் சரியான முறையிலே விவசாயிகளுக்கு, தொழில்துறைக்கு, பள்ளி மாணவ மாணவிகளுக்கு, அதே போல் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நிதிகளை எல்லாம் கொடுத்து திட்டங்களை எல்லாம் தீட்டி மிகவும் அமைதியான ஒரு சூழ்நிலையிலே இந்த தமிழகத்தை வைத்திருந்தார்கள். இந்த 5 ஆண்டுகளிலே நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன திட்டங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள்? குறிப்பாக சொல்லப்போனால் கோவை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பாலம் கட்டியிருக்கின்றார்களா? ஏதாவது சாலை அமைத்திருக்கின்றார்களா? ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய கழகத்தினுடைய ஆட்சி இருக்கும்போது எத்தனை பாலங்கள், அவனாசி பாலம், அதே போல் திருச்சி சாலையில் அமைக்கக்கூடிய பாலம், அதே போல் நம்மளுடைய பொள்ளாச்சி சாலையில் காங்கிரீட் சாலை, அதிலே பாலங்கள், அதே போல் மேற்கு புறவழிச்சாலை, அதற்கான திட்டம், நிதி ஒதுக்கீடு, அதே போல் மேட்டுப்பாளையம் சாலை, சிறுவாணி சாலைகள் எல்லாம் எத்தனை சாலைகள், பெரிய சாலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கிராமங்கள் தோறும் சாலை வசதிகள் செய்து குடிநீர் வசதிகள், அதே போல் விவசாயிகளுக்கு குளங்களை எல்லாம் தூர்வாரி இந்த வண்டல் மண்களை எல்லாம் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்து, அதே போல் அத்திக்கடவு அவனாசி திட்டம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னூர் அவனாசி பக்கத்திலே கடுமையான வறட்சியாக இருந்தது. அங்கே விவசாயம் எல்லாம் கைவிட்டு அவர்கள் வேறு தொழிலுக்கு சென்று கொண்டு இருந்தார்கள். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கின்றது. விவசாயங்கள் மிகவும் செழிப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். குடிநீர் பிரச்சனை இல்லை. 100கணக்கான குளங்களிலே இன்றைக்கு தண்ணி நிற்கின்றது. அதே போல் அத்திக்கடவு அவனாசி திட்டம் மேலும் இன்னும் தொண்டாமுத்தூர் பகுதி வரை விஸ்தரிப்பு செய்வதற்கு உண்டான திட்டங்களையும் தீட்டி வைத்திருந்தார்கள். ஆகையினால் எந்த திட்டமாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் தான் நடந்திருக்கிறது என்பதை நம்முடைய தமிழக மக்கள் அனைவரும் உணர வேண்டும். இந்த 5 ஆண்டு காலத்திலே குடும்ப ஆட்சி, அவர்களுடைய குடும்பத்திற்கு தேவையான சூழ்நிலை எதுவோ முதலமைச்சராக வேண்டும், துணை முதலமைச்சராக வேண்டும், அமைச்சர்களாக வேண்டும், அவருடைய குடும்பத்திலேயே எத்தனை பேர் இந்த பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் உணர வேண்டும். ஆகையினால் நாங்கள் எடுத்துரைப்பதெல்லாம்
இந்த தமிழகத்தை மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக ஜாதி மதம் பார்க்காத ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்.